Dear friends, have a good day. Here in this video today we are going to look at what is software. Software na enna அப்படினு பார்க்க போறோம். What is software? Software is a set of instruction that it tells the computer what to do. Software அப்படினா தமிழ்ல வந்து மென்பொருள். அது எதை குறிக்குதுன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து குறிக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல போறோம். அதான் மென்பொருள் என்பது கணினிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறும் வழிமுறைகளின் தொகுப்பாகும். Software is a computer program that tells the hardware what to do. Here hardware we mean a machine. Software அப்படின்றது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அது ஹார்ட்வேருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இங்கே ஹார்ட்வேர்ன்றது எதை குறிக்குதுன்னா மெஷினை வந்து குறிக்குது. அதாவது இங்கே வந்து கம்ப்யூட்டர். மென்பொருள் என்பது வன்பொருளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறும் கணினி நிரலாகும். இங்கே வன்பொருள் என்பது இயந்திரம் என்று பொருள். கணினி நிரல் அப்படின்னா என்னன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். All computer programs are written in some kind of programming language, which allows us to precisely tell the computer what we want to do with it. எல்லா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமும் சில கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் எழுதப்படுது. அது கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல வருது. அனைத்து கணினி நிரல்களும் ஒருவித நிரலாக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளன. நிரலாக்க மொழினா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது கணினியில் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை துல்லியமாக சொல்ல அனுமதிக்கிறது. அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளை வந்து அலோ பண்ணுது. C, C++, Java are the examples of programming languages. With its help, some more application software have been developed especially for scientific computations and data analysis purpose. சி, C++, ஜாவா இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான எக்ஸாம்பிள். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஹெல்ப்போட நம்ம என்ன பண்ணலான்னா சில அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுக்கு பயன்படுதுன்னா சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்கும் டேட்டா அனாலிசிஸ் பர்பஸ்க்கும் பயன்படுத்தப்படுது. அதான் சி, C++, ஜாவா ஆகியவை நிரலாக்க மொழிகளின் எடுத்துக்காட்டுகள். இதன் உதவியுடன் மேலும் சில பயன்பாட்டு மென்பொருள்கள் குறிப்பாக அறிவியல் கணக்கீடுகள் மற்றும் தரவு பகுப்பாய்வுக்காக உருவாக்கப்படுகின்றன. ஹை லெவல் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் டிபிக்கலி டிவைடட் இன்டு ஹை லெவல் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். லோ லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு. அதான் நிரலாக்க மொழிகள் பொதுவாக உயர்நிலை மற்றும் குறைந்த நிலை மொழிகளாக பிரிக்கப்படுகின்றன. Low-level languages are close to the hardware in the sense that little translation is required to execute the program on the hardware. Low-level languages அப்படின்றது ஹார்ட்வேருக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ஆனால் அந்த low-level languageக்கு சில translation தேவைப்படும். It needs some translation required to execute the program on the hardware. ஹார்ட்வேரில் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கு சில translation தேவைப்படுது. அதான் குறைந்த அளவிலான மொழிகள் வன்பொருளுக்கு நெருக்கமாக உள்ளன. லோ லெவல் லாங்குவேஜ்னா அசம்பிளர் அப்படின்றது ஒரு லோ லெவல் லாங்குவேஜ். அதாவது வன்பொருளில் நிரல்களை இயக்க சிறிய மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. அதாவது ஹார்ட்வேரில் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லிட்டில் பிட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து லோ லெவல் லாங்குவேஜுக்கு தேவைப்படுது. Programs written in such languages are very verbose, making it difficult for humans to write and equally importantly difficult to read and understand. இப்போ இந்த லோ லெவல் லாங்குவேஜில் எழுதக்கூடிய ப்ரோக்ராம் வந்து ஒரு கிராமட்டிக்கலாக இருக்காது. அதை வந்து ஹியூமன் எழுதுறதும் கஷ்டம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் கஷ்டம். இத்தகைய மொழிகளில் எழுதப்பட்ட நிரல்கள் மிகவும் வாய்மொழியாக இருக்கும். மனிதர்களுக்கு எழுதுவது கடினம் மற்றும் சமமாக முக்கியமாக படித்து புரிந்து கொள்வது கடினம். High level languages are much more human friendly. The code is more compact and easier to understand. The downside is that more translation is required in order to execute the program. இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட கோடும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறையா டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும். ஹார்ட்வேரில் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் மோர் டிரான்ஸ்லேஷன். அதான் உயர்மட்ட மொழிகள் மனிதர்களுக்கு மிகவும் நட்பானவை, குறியீடு மிகவும் கச்சிதமானது மற்றும் புரிந்து கொள்ள எளிதானது. இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரலை இயக்க அதிக மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. இதை ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறையா டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும்.
ஷேர் யுவர் வேல்யூபிள் ஐடியாஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை chat பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். Thank you for watching. If you like this video, please subscribe my channel and click the bell icon. Thank you.